வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ராஜ் என்ன கேட்குறாங்க, என்ன ஆப்ரேஷன் தான் பண்ணீங்க அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி கதிரை கேட்க, கதிர் வந்து என்ன சொல்றாருன்னா, இளநீர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஓ, அது இங்கேயே பண்ணியிருக்கலாமே காரைக்குடியில், அதுக்கு எதுக்கு சென்னைக்கு போனீங்கன்ற மாதிரி கேட்க, எல்லாம் உங்கள் சித்தாப்பாக்கு தெரியக்கூடாதுன்றதுனால தான் அங்கே போய் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ராஜும் அப்படியே ஒத்துக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, செந்தில் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு மீனாக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்குறாரு. அது என்ன ஏதுன்னு இவங்களும் விசாரிக்கிறாங்க. அவர் என்னென்னமோ சமாளிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மீனா லஞ்ச பணத்தில் வாங்கினீங்களான்ற மாதிரி கேட்க, நான் ஏன் லஞ்சம் வாங்க போகிறேன்ற மாதிரி சமாளிச்சுட்டு சீட்டு போட்டு வச்சுருந்தேன், அதில் தான் வாங்கினேன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் மீனாவும் அதை வாங்கி சந்தோஷமாக போட்டுக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ஏன் என்கிட்ட சொல்லாமல் இதெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி ராஜு வந்து கதிர்கிட்ட கேட்க, இல்லை இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுறேன், உங்கள் அப்பா சொல்ல வேணான்றதுனால தான் நான் அப்படி பண்ணலன்ற மாதிரி சொல்ல, 2 பேர் சமாதானமும் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு, கதிரை பற்றி ராஜுக்கிட்ட நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவன் பார்க்க தான் அப்படி இருப்பான், ஆனால் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து மாநிலத்திலேயே முதல் இதுவாக வரணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் அதான் மாமா ஆசைப்படுறேன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி வந்து காஃபி கொடுக்க, அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கொஞ்சம் பழம்லாம் வாங்கி தரேன், நீயும் ராஜியும் போய் உங்கள் அண்ணனை பார்த்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்ல, அப்போ ராஜியும் கோமதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.